செல்வி சரண் ஆடியோ நாவல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் நாவல் செம்பருத்திப்பூ பகுதி 1. அம்மா என்று அழைத்து கொண்டே வந்தாள் நம் கதையின் நாயகி விதுஷிகா. என்ன விது என்றார் வானொலியில் கிச்சடியை கிண்டிக் கொண்டிருந்த கீதா, விதுஷியின் தாய். வருண் போன தடவை வரும்போது ஒரு புத்தகத்தை வைத்து போய்விட்டானாம் அம்மா. அதை கொரியரில் அனுப்ப வேண்டுமாம் என்றாள் விது. திரும்பி மகளை பார்த்தார் அவர். இன்னும் சற்று நேரம் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல் இருந்தது அவருக்கு. அப்படி ஒரு கலையான முகம், பால் போன்ற நிறம், மெலிவும் இல்லாமல் குண்டு என்று சொல்லவும் முடியாத அளவான உடலமைப்பு. எதிலும் ஒரு நிதானம் இருக்கும் அவள் செயல்களில். அப்பா வெளியில் ஒரு வேலையாக காலையிலேயே போய்விட்டார் என்றார் கீதா. இன்றைக்கே அனுப்ப வேண்டும் என்றானம்மா. நான் வேண்டுமானால் போய் வரட்டுமா? தயக்கத்துடன் தான் கேட்டாள். ஏனெனில் விதுவை பெண் பார்க்க மாலையில் மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள். உடனே கீதாவுக்கு கோபம் வந்துவிட்டது. கிச்சடியை அடுப்பிலிருந்து இறக்கி டங்கென்ற சத்தத்துடன் அடுப்பு மேடையில் வைத்தவர் மகளின் புறம் திரும்பினார். என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் உன் தம்பி? அவனுக்கு ஒரு ஃபோனை போடு என்றார் அதே கோபத்தோடு. அழைப்பு விடுத்து தம்பியிடம் கொடுத்தாள். அழைப்பு விடுத்து அந்தப்புறம் எடுக்கப்பட்டதும், என்னடா நீ, தேவையான புத்தகத்தை கையோடு கொண்டு போக தெரியாதா என்றார். இதையும் செல்ல சலிப்பாகத்தான் கேட்டார். அவனோ, சாரி ஹனி, இந்த முறை மட்டும் ஹெல்ப் பண்ணு. இனி உன் மகன் மிகவும் கவனமாக இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹனி என்று கொஞ்சினான் வருண்குமார். சரி கண்ணா, ஆனால் அக்காவை பகலில் வெயிலில் அனுப்ப வேண்டும், அதுதான் யோசிக்கிறேன். சரி, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சாப்பிட்டாயா வரு என்று அவனுடன் அளவலாவ ஆரம்பித்து விட்டார். விதுஷிதான் இருவரையும் கோபத்துடன் நோக்கி கொண்டிருந்தார். சாவகாசமாக பேசி முடித்து இவள் புறம் திரும்பியவர் சட்டென்று முகத்தை மாற்றி கெத்தாக வைத்து கொண்டு, என்னடி என்றார். இதைத்தானே நானும் கூறினேன். அவன் மட்டும் என்னம்மா ஸ்பெஷல்? நீ கோபப்பட்டால் பக்கத்தில் இருப்பதால் உடனே சமாதானப்படுத்தி விடுவேன். அவன் ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறான். அதனால்தான் அவனிடம் கோபம் கொள்ளவில்லை விது. சரிம்மா, நான் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வரட்டுமா என்றாள் மீண்டும். வேறு வழி, சாப்பிட்டு கிளம்பு. நான் கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டும். பூபதிராஜ் லட்சுமி தம்பதிகளுக்கு 2 பிள்ளைகள். விதுஷிகா 23, வருண்குமார் 19. தந்தை வங்கி மேலாளர், தாய் குடும்ப தலைவி. விதுஷிகா தந்தையை பின்பற்றி IBPS தேர்வு எழுதி 2 வருடங்களாக தூத்துக்குடியில் இருக்கும் ஒரு தேசிய வங்கியில் வேலை பார்த்து வருகிறார். தம்பி சென்னையில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் 2ஆம் வருடம் படித்து வருகிறான். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் பூபதிராஜ். இப்போதுதான் ரயில்வேயில் கிளர்க்காக இருக்கும் சுகுமாரை தேர்ந்தெடுத்து இன்று பெண் பார்க்கும் வைபவம் வைத்துள்ளனர். விதுஷிகாவை பொறுத்தவரை தந்தை, தாய், தம்பிதான் அவள் உலகம், நண்பர்கள் எல்லாமே. அதற்காக யாருடனும் பழகாதவள் இல்லை. பள்ளி கல்லூரி தோழிகள் சிலர் இப்போது வரை தொடர்பில் இருக்கின்றனர் தான். ஆனால் அவளுக்கென்று உயிர் தோழி என்று தனிப்பட்டவர்கள் யாரும் அவளுக்கு தேவைப்படவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு வீட்டினருடன் எதை பற்றியும் பேசும் சுதந்திரம் அவளுக்கு இருந்தது. இவர்கள் குடும்பம் நவீன கூட்டு குடும்ப வகையைச் சேர்ந்தவர்கள். தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டவர்கள். பூபதிராஜின் தந்தை சேர்வராயன், தாய் ராஜம்மாள். இவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் அவரவர் குடும்பத்துடன் ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கின்றனர். பூபதிராஜின் அண்ணன் தங்கராஜ் உப்பளம் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். தங்கை வசந்தாவின் கணவர் புகழ்பெற்ற ஜவுளி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். சேர்வராயன் தம்பதிகள் குத்தகைக்கு நிலங்களை எடுத்து விவசாயம் செய்து அதில் வந்த வருமானத்தில் 3 பிள்ளைகளுக்கும் அந்த காலத்திலேயே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஒன்று போல் நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தார்கள். தங்கள் கடமைகளை முடித்து கடந்த 2 வருடங்களில் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேர்ந்து விட்டனர். அடுத்த வீடுகளில் இருந்தாலும் ஒருவர் வீட்டில் சின்ன சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பதில்லை. வாரம் ஒரு முறை ஞாயிறுகளில் மதியம் உணவுக்கு யாராவது ஒருவர் வீட்டில்தான் அனைவரும் இருப்பார்கள்.
இவர்கள் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் இதுநாள் வரை ஒற்றுமையாக தான் இருந்து வருகின்றனர். விதுஷிகாவின் பெரியப்பாவுக்கு 2 பெண்கள், கீர்த்திகா, பிரியா. கீர்த்திகாவுக்கு திருமணம் முடிந்து மதுரையில் கணவர் மற்றும் 1 வயது குழந்தையுடன் வசித்து வருகிறாள். பிரியா இப்போதுதான் பொறியியல் இறுதி வருடம் படித்து வருகிறாள். அத்தை வசந்தாவுக்கு 2 ஆண் பிள்ளைகள், தர்ஷன், ராகவன். தர்ஷன் தந்தையுடன் தொழிலில் இறங்கி காலத்திற்கேற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி தொழில் முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கிறான். ராகவன் வருண்குமாருடன் ஒரே கல்லூரியில் ஒரே பிரிவில் படிக்கிறான். விதுஷியை தனியாக வெளியில், அதுவும் இன்று அனுப்ப விருப்பமில்லாத கீதா பிரியாவை துணைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். தாயின் மனநிலையை புரிந்து கொண்டு உடனே பிரியாவுக்கு ஃபோன் செய்தாள் விதுஷி. தேர்வுக்கு படிக்க விடுமுறையில் இருந்தாள் பிரியா. விதுவின் எண்ணை பார்த்ததும் உற்சாகமாக, என்ன கல்யாண பொண்ணு, காலையிலேயே என்னோட ஞாபகம்? நியாயமாக அத்தான் ஞாபகம் தானே வர வேண்டும் என்றாள். முகம் லேசாக சிவந்தாலும், நான் உனக்கு அக்காடி, இப்படி கிண்டல் செய்யக்கூடாது என்றாள் விது. அதெல்லாம் செய்யலாம். என்ன விஷயம் அக்கா, அதை முதலில் சொல்லு. வெளியில் ஒரு வேலை பிரி, என்னுடன் வருகிறாயா? ஐஸ்கிரீம் வாங்கி தருகிறேன் என்று யோசனை செய்த பிரியா, சரி இடத்தை சொல், வரலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறேன். கெத்தாக பேசினாள். மனதுக்குள் இந்த அம்மாவால் தான் இவளிடம் கெஞ்ச வேண்டியுள்ளது, இவளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள். இப்போது காரியம் நடக்க வேண்டும். பெரிய மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தாள் விதுஷி. கொரியர் ஆஃபீஸ் போக வேண்டும் பிடிச்செல்லம் என்றாள் குலைவாக. அக்கா, காதை குடைந்து கொண்டு ஏண்டி கத்துற எரிச்சலில் விது. நீ ஒரு கல்யாண பொண்ணு, பார்லர், பொட்டிக் இந்த மாதிரி இடங்களுக்கு என்னை கூப்பிட்டால் ஒரு நியாயம் இருக்கும். நீ எங்க அதுக்கு சிறப்பட்டி வரப்போற? வருணின் தேர்வை பற்றி கூறி அந்த புத்தகத்தை அவனுக்கு அனுப்ப வேண்டிய அவசியத்தையும் கூறி கிட்டத்தட்ட கெஞ்சி அவளை வரவழைத்து இருவருமாக வீட்டை விட்டு ஸ்கூட்டியில் வெளியேறிய போது 1 மணி நேரம் கடந்திருந்தது. வழக்கம்போல் வீட்டை விட்டு சற்று தூரம் சென்றதுமே சில நாட்களாக ஏற்படும் உணர்வு இன்றும் வந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் விது. சாலையில் யாரும் இல்லை. சாலையில் சந்தேகப்படுமாறு எந்த வாகனமும் செல்லவில்லை. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வும் அதைத் தொடர்ந்த இன்றைய உறுத்தலும் தொடர்கதையானது. வண்டி நிறுத்தப்பட்டதும் பின்னால் இருந்த பிரியா, என்ன அக்கா என்றாள். யாரோ அழைத்தார் போல் இருந்தது. முணுமுணுத்தவாறு மீண்டும் வண்டியை கிளப்பினாள். கொரியர் ஆஃபீஸ் போய் புத்தகத்தை அனுப்பிவிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போய் வசதியான இடம் பார்த்து அமர்ந்தனர் சகோதரிகள். சிரித்து கதைகள் பேசி கொண்டிருந்தாலும் அவளுடைய பார்வை எதையோ அலசிக்கொண்டே இருந்தது. என்ன அக்கா, யாரை தேடுகிறாய் என்று கேட்டுவிட்டாள் பிரியா. யாரோ தெரிந்தவர் போல இருந்தது. அந்நேரம் அவளுடைய அலைபேசி அடுத்தது. வருண் தான் பேசினான். அக்கா, எங்கே இருக்கிறாய்? நானும் பிரியும் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம் வருண். அக்கா, என்னடா சொல்லு. இன்னைக்கு நீ மாப்பிள்ளையிடம் பேசிவிட்டு உனக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் சம்மதம் சொல்ல வேண்டும். அப்பாவுக்காக அம்மாவுக்காக என்று எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, சரியா என்றான். தம்பியின் அக்கறையில் மனம் நெகிழ்ந்தாள் விதுஷி. ஆனால் வெளியில் அதை மறைத்து, என்னடா பெரிய மனுஷன் போல் பேசுகிறாயே என்றாள் விளையாட்டாக. அக்கா, செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்க லீவ் விட்டிருக்காங்க. இல்லாட்டி நான் இந்த நேரத்தில் உன் கூட இருந்து அங்கே உன் முகம் பார்த்தே சொல்லிடுவேன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று. அதனால்தான் உன்னிடம் சொல்கிறேன். சரிடா சரிடா பெரிய மனுஷா, கண்டிப்பாக சொல்கிறேன், சரிதானா? சரிக்கா, அந்த பிஓடி நம்பரை அனுப்பு என்று காலை கட் செய்தாள் விதுஷி. பிரியா விதுஷியிடம், அக்கா வா பார்லர் போகலாம். எதுக்குடி? எனக்கு ஃபேஷியல் செய்யதான். வாக்கா, சித்திகிட்ட காலையிலே பேசிட்டேன். உனக்கும் செஞ்சு தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அம்மா என்னிடம் எதுவும் சொல்லலையே. நேற்று சொன்னதற்கு நீ வேண்டாம் என்றாயம், அதுதான் என்னிடம் இன்று சொன்னார்கள். ப்ளீஸ்க்கா. சரி. இருவரும் பார்லருக்குள் நுழைந்தார்கள். உண்மையில் பிரியா புருவம் திருத்த மட்டும்தான் இங்கு வந்தாள். விதுஷிக்காக மட்டுமே இங்கு வந்துள்ளனர். விதுஷியை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியில் காத்திருப்பு பகுதியில் அமர்ந்திருந்தாள் பிரியா. அவர்கள் ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கும் பார்லருக்குத்தான் வந்திருந்தார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு நடுத்தர வயது ஆண் அவர்கள் ஸ்கூட்டி நம்பரை கூறி அது பிற வண்டிகளை எடுக்க முடியாமல் சிரமம் ஏற்படுத்துவதாகவும் கூறி அதை சற்று தள்ளி நிறுத்துமாறு கேட்டார். பிரியா கீழே சென்று வண்டியை பார்த்தாள். அது அவர்கள் நிறுத்திய மாதிரி இல்லாமல் குறுக்காக நின்று கொண்டிருந்தது. அவளுக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது.
ஆனால் யாரிடம் சென்று கேட்பது என்று தெரியாமல் வண்டியை சிறிது போராட்டத்திற்கு பிறகு சரியாக நிறுத்திவிட்டு மீண்டும் சென்று 2ஆம் தளத்தில் இருந்த பார்லர் பகுதியில் அமர்ந்தாள். வெகு நேரம் ஆகிவிட்டது. விதுஷி இன்னும் வரவில்லை. ரிசப்ஷன் பகுதிக்கு சென்று இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டாள். அவள் சொன்ன பதிலில் பிரியாவுக்கு மயக்கம் வரும்போல் ஆகிவிட்டது. தொடரும்.